சில குழந்தைங்களுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஓரல் ஃபேக்டர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பைலிங்குவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, நல்லா இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் இங்கிலீஷில் பேசணும். ஆனால் அவங்களோட மதர் டங் அல்ல தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்திலேயோ தமிழ்லையோ தெலுங்குலேயோ பேசுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு 2 லாங்குவேஜ், மோர் தேன் 1 லாங்குவேஜுக்கு மேலே அவங்க கேட்கும்போது அது ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால கூட அவங்க டிலே ஆகலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். 2 வயசு குழந்தைங்க சரியாக பேசலைன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதாவது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வயசு ஆச்சா இன்னும் சரியாக பேசலை, ஏன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. சில குழந்தைங்களுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஓரல் ஃபேக்டர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பைலிங்குவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பைலிங்குவல் ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னா, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, நல்லா இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் இங்கிலீஷில் பேசணும். ஆனால் அவங்களோட மதர் டங் அல்ல தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்திலேயோ தமிழ்லையோ தெலுங்குலேயோ பேசுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு 2 லாங்குவேஜ், மோர் தேன் 1 லாங்குவேஜுக்கு மேலே அவங்க கேட்கும்போது அது ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால கூட அவங்க டிலே ஆகலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கள அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிப் அண்ட் டங் எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ப்ரீதிங் எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ஜா எக்ஸசைசஸ் கொடுக்கலாம், ஃபேஸ் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். அட ஏன் மேம் நீங்கள் வேறு, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் கிடையாது, இதில் குழந்தைய உட்கார வச்சு நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்கிறது அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் இப்படி உட்காரு 1 2 3 அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் சொல்கிறது, யாரையுமே டைரெக்டாக அப்ரோச் பண்ணாதீங்க, அது நடக்கவே நடக்காது. இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு செய்யணும்னு ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணிங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு நீ ஆ சொல்லு, ஈ சொல்லு, ஊ சொல்லு அப்படின்னீங்கன்னா, அதை ஏதோ நம்ம ஆர்டர் பண்ணுறோம், நம்ம ஏதோ புதுசாக டாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு இன்டியூஸ் பண்ணணும், அவங்களா செய்கிறதுக்கு தோண வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லா ஆ ஊ லா 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 அப்படின்னு நீங்கள் பாடிட்டுருக்கீங்க, ஹம் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களை காப்பி பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யுங்க. இது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லிங்குவாஸ்டிக் ட்ரைனிங்க்கு வந்துடலாம். அதாவது அவங்களுக்கு லிப் அண்ட் டங் எக்ஸசைசஸ் கொடுக்கறது. டங் எக்ஸசைஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜாலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜா எக்ஸசைஸ்க்கெலாம் இப்போ நான் கிளாஸில் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னா, இமேஜின் பண்ணி ஒரு ட்ராமா மாதிரி தான் நான் ஆக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, ஒரு பெரிய ஆப்பிள் இருக்குது. நீங்கள் ஆப்பிள் எப்படி கடிச்சு சாப்பிடுவீங்க, இப்படி தானே. அப்போ பெரிய ஆப்பிள் எப்படி சாப்பிடுவீங்க, வெரி குட், பைட் யுவர் ஆப்பிள், பைட் யுவர் ஆப்பிள். அப்போ அவங்க நார்மலாக அப்படியே பைட் பண்ணும்போது ஆன்வாங்க. இது குழந்தைங்கள்ட்ட நீங்கள் விளையாடும்போது, பேரலாக விளையாடும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நம்ம சொல்கிறதையும் நோட் பண்ணுவாங்க, அந்த ஜாக்காக எக்ஸசைஸையும் பண்ணுவாங்க. ஆன். ஓகே, நான் இப்போது பபிள் கம் சாப்பிட போகிறேன். ஓகேயா, ஆக்சுவலி பபிள் கம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சூயிங் கம்ஸ், வேறு ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க, உங்களுக்கு எது ஆர்கானிக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை. அதுனா சூயிட் அம்மா தான் ஃபஸ்ட்டு, அம்மா தான் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜா எக்ஸசைசஸ் வரும். ஆன் பண்ணும்போது, பண்ணும்போது, பண்ணும்போதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ டங் எக்ஸசைஸ்க்கு மூவ் பண்ணுறோம். டங் எக்ஸசைஸ்னால் டங்கை வெளியில் கொண்டு வரணும், மேலே டச் பண்ணணும், நோஸை எப்படி டச் பண்ணணும், லெஃப்டில் கொண்டு வரணும், ரைட்டில் கொண்டு வரணும். ஓகே, 2 வயசு குழந்தைகிட்ட நீ லெஃப்ட் ரைட் அப் டவுன் இப்படிலாம் என்ன மேம் நானா மிலிட்ரி மாஸ்டரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் கேம் ஆட்டம் கொண்டு போயிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், அவனுக்கு கூட விளையாட போகிறேன். ஸோ என்ன பண்ணுறோம், மேஜிக் பண்ண போகிறேன். ஐஸ்கிரீம், இங்கே பாரு உன் மூக்கில் ஐஸ்கிரீம் இருக்க, எடுத்து சாப்பிட. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே ஒட்டியிருக்கு, இங்கே பாரு, இங்கே ஒட்டியிருக்கு பாரு, இங்கே ஒட்டியிருக்கு பாரு. இப்படி நீங்கள் ஆக்ஷன் பண்ண அவங்க ஏதோ விளையாடுற மாதிரி இருக்கும், ஜாலியாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸாக பண்ணுங்கள். அதாவது ஒரு 21 டேஸ் தொடர்ந்து ஒரு 1 மந்த் இந்த மாதிரி டங் எக்ஸசைசஸ் கொடுக்க அவங்களோட டங் ரொம்ப ஷார்ப்பாக ஆகும்போது நாட் ஒன்லி இங்கிலீஷ், தமிழ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஸ்பீச்சு சீக்கிரமாக வரும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இதை கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுத்து வார்த்தைகள், அதாவது ஒரு சொல், ஒலி சொல்னு சொல்லுவோம்ல, வா, தா, பா, போ, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபோனிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பாருங்கள், சவுண்ட்ஸில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸ், அ, ட, ப. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக அதெல்லாம் பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கும். ஏபிசிடியிலேருந்தே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. சவுண்ட்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் போது குறிக்கிறது வந்து முதல்ல ஒலி தான் வரும். ஆ, ப, க, ம, இப்படி தான் சவுண்ட்ஸ் வரும். அதை வச்சு தான் அவங்களுக்கு நம்ம கொண்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ சவுண்ட்ஸில் கொண்டு போகிறோம். தா, பா, மா. அப்போ எப்போ சொல்லுவாங்க, தா சொல்லு, மா சொல்லு அப்படின்னு நம்ம ட்ரெயின் பண்ணுறதை விட அதை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓரல் மெசேஜ் தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதாவது அவங்க ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன், நான் 2 பேர் கூட பேசினா தானே பேசுவோம். நம்மளா பேச மாட்டோம்ல. அம்மா இருக்கணும், அக்கா இருக்கணும், அப்பா இருக்கணும், தாத்தா இருக்கணும், அப்படி இருந்தால் தானே பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பால் கையில் வைக்கிறீங்க, பாலை கையில் கொடுத்துட்டு தா, தா, தா. இங்குங்கிற வார்த்தை அவங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா குழந்தை உங்கான் தான் அழுகும் இல்லையா, அதனால் சொல்லும் போதே மரியாதையாக சொல்லிக் கொடுங்க. தாங்க, தாங்க, தாங்க அப்படின்னு. அப்போ க்ரியேட் பண்ணுங்கள். எடுத்தோடனே பாலை எடுத்துகிட்டு மடியில் வச்சு இந்த 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 ஊற்றி வேலை முடிஞ்சுது அப்படின்னு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. வைங்க, அவங்க கேட்கட்டும், அந்த பால் கொண்டு வரணும். கொடுங்க கொடுங்க கொடுங்க. அங்கே வச்சு நீங்கள் கேளுங்க, தாங்க தாங்க தாங்க. அப்போ நீங்கள் அங்கே வைக்கும்போது தாங்க தாங்கங்க. எட்டுற தூரத்தில் வைக்காதீங்க, தள்ளி வைங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறீங்க, கேட்குறதுக்கு சீனை க்ரியேட் பண்ணுறீங்க. வாங்க வாங்க அப்படிங்கும்போது வா, போ, அதெல்லாம். மேம் இதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து சொல்லிவிடுவீங்க, செய்யும்போது தானே ரகலை பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு டைம் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அவனுக்கு கூட ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இது டீச்சராகட்டும், ஸ்பெஷல் ட்ரெயினராக இருக்கட்டும், பேரண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் குழந்தை கேட்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கேம் ஆட்டம் வைங்க. வா 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 வா, அது குழந்தை சொல்லும்போது அங்கே போகும். போ 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 போ, இதை சொல்லிக்கிட்டே போன்னு சொல்லுங்கள், லைக் கபடி மாதிரி. அப்போ ப்ரீதிங்கும் அவங்களுக்கு வரும். வா 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 தா 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 தா. அதைவே சொல்லிகிட்டே குழந்தை அந்த பக்கம் நடந்து அப்படியே மேலே மேலே போகும். இது வந்து நாட் ஒன்லி ஆட்டிசம் பேபிஸ், ஸ்பீச் தெரப்பியில் யூஸ் பண்ணுற மெத்தடும் கூட தான். நார்மல் குழந்தைங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு 1.5 வயசுலேருந்து நீங்கள் இதெல்லாம் கேம் ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டே, ப்ரஷ் பண்ணுவாங்கல்ல அந்த டைம்லலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் பேசுவாங்க. ஆர்டிகுலேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு வேர்டோட ப்ரனன்சியேஷன் எல்லாமே எனி லாங்குவேஜாக இருந்தாலும் கரெக்டாக வரும். இப்போ தமிழில் எடுத்துக்கோங்களேன், லா லா லாலாம் அவ்வளோ அழகாக ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு அது வர மாட்டேங்குது. அப்போ நம்ம வந்து டங்கு, ரூஃபு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் நான் ஒன்று சொல்லிக் கொடுப்போம். இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு சூப்பராக ஆர்டிகுலேஷன் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட செகண்ட் பார்ட்டும் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.